நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாராக இருந்தாலும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், என்னை கொண்டு நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் நடந்திருக்கு, நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு கனவே காணக்கூடாது. எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நம்மை கொண்டு கர்த்தர் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருந்தாலும் கூட பாவமானது நமக்குள்ளாய் குடிகொண்டிருந்ததை, ஆனால் ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கட்டும், கிறிஸ்துவினுடைய வருகையில எல்லாரும் சேர்ந்து அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே பாவம் குடிகொண்டதை, ஆனால் கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பில நிற்கிறவர்களாய் அல்லாமல், நியாய தீர்ப்பு எனக்கு தேவையில்லை, நான் அதுல நிற்க கூடாது என்கிற பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே ஆனால் கட்டாயம் பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே,